أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما رب زدني علما رب زدني علما. மனித குலம் மாண்புற எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவால் அருளப்பட்ட இந்த அருள்மறை வசனங்களின் விளக்க உரைகளின் பால் நம்மை நடத்தாட்டி கொண்டிருக்கும் அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். லக்கல் ஹம்து லக்க ஷுக்ரியா அல்லாஹ். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 61வது ஆயத்மா. وَإِذْ قُلْتُمْ يَا مُوسَى لَن نَّصْبِرَ عَلَىٰ طَعَامٍ وَاحِدٍ فَادْعُ لَنَا رَبَّكَ يُخْرِجْ لَنَا مِمَّا تُنبِتُ الْأَرْضُ مِن بَقْلِهَا وَكِثَّائِهَا وَفُومِهَا وَعَدَسِهَا وَبَصَلِهَا قال أتستبدلون الذي هو أدنى بالذي هو خير اهبطوا مصرا فإن لكم ما سألتم وضربت عليهم الذلة والمسكنة وباءوا بغضب من الله ذلك بأنهم كانوا يكفرون بآيات الله ويقتلون النبيين بغير الحق ذلك بما عصوا وكانوا يعتدون. அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஆயத்துல பனி இஸ்ராயேலினுடைய கீழ்த்தரமான ஒரு போக்கு அல்லாஹ் தஆலா கண்டிக்கிறான். தஃப்சீர் இப்னு கஸீர் ஆசிரியர் சொல்றாங்கம்மா, அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு தூய்மையான பயன் தரத்தக்க மண்ணுவையும் சல்வாவையும் கொடுத்துட்டு இருக்கான். ஆனா அவங்களோ எங்களுக்கு அது வேணாம், நாங்க மிஸ்ர், ஈஜிப்டுடைய இன்னொரு பேர் மிஸ்ருமா, எங்களுக்கு மிஸ்ருனா சாதாரணமா மிஸ்ருங்கிறது நகரத்தையும் குறிக்கும். இந்த மிஸ்ர் எங்களுக்கு ஈஜிப்ட்ல கிடைச்ச வெங்காயம், கீரை, பயறு, கோதுமை, இதில் இந்த மாதிரி மரக்கறி உணவுகள், வெஜிடேரியன் தாவர உணவுகள் எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. அதனாலதான் அவங்க கேக்குறாங்க, நாங்க இதை ஒரே மாதிரி உணவை நாங்க சகிச்சு கொள்ள முடியாது, எங்களுக்கு விதவிதமான உணவுகள் எல்லாம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. விவிலியம் பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டிருக்குமா, நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் செம்மட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். மச்சங்கள் மீன்கள்மா. இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது, இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே என்று சொன்னார்கள். எவ்வளவு தூரம் அவங்க சிரமப்பட்டு கொண்டு இருந்தாங்க, எப்படி அல்லாஹு தஆலா அவங்கள பாதுகாத்திருக்கான் அப்படிங்கிற சிந்தனை இல்லாத ஒரு மக்களாக அவங்க இருக்காங்க. அவங்க எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு ஏற்பட்ட இழி நிலைய மூணா பிரிக்கலாம். பைனா தஃப்சீர் ஆசிரியர் சொல்றாங்கம்மா, மூணா பிரிக்கலாம் அவங்களுடைய கஷ்டங்கள். நம்பர் 1 கஷ்டம் அடிமைத்தனம். அடிமைத்தனத்தை போல சிரமம் எதுவுமே கிடையாதுமா. அடிமைத்தனம் அப்படிங்கிறது எப்படிப்பட்டதுன்னா, ஒரு மனிதனுடைய பாரம்பரியத்தினுடைய ஆற்றலையும் ஆக்கத்தையும் உறிஞ்சி கொள்ளக்கூடியது. அவங்களுக்கு எந்த விதமான சுதந்திரம் கிடையாது. உலகத்துல மனிதனாக அல்லாஹு தஆலா ஹலீஃபாவாக இந்த உலகத்துல அல்லாஹ் கண்ணியப்படுத்தியும் அந்த மக்கள் அதை முழுக்க இழந்து போயிடுறாங்க. மிகச் சிறந்த கண்ணியம் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படக்கூடியது என்னவென்றால் அப்துல்லாவாக, அல்லாஹ்வுடைய அடியாராக இருப்பதெல்லாம் சிறப்பு இருக்கு. இதை தவிர வேற எந்த இடத்துல மனிதனுக்கோ மெஷின்களுக்கோ, இன்னைக்கு மெஷின்களுக்கு கூட மனிதர்கள் அடிமையாகக்கூடிய ஒரு சூழ்நிலை, வலைத்தளங்களுக்கு அடிமை, எவ்வளோ போதைகளுக்கு அடிமை, எத்தனையோ விஷயங்கள் பார்க்கிறோமா. ஆனா ஒரு விஷயத்தை உணரணும், இதுல எதுக்கு அடிமையானாலும் நாம் மனிதன் என்ற தன்மையை விட்டு கீழிறங்கி விடுகிறோம். முதல்ல அவங்க எகிப்துல அடிமைகளாக இருந்தாங்க. அது ஒரு பெரிய கொடுமை அவர்களுக்கு இழைக்கப்பட்டது. அவங்களால எதிர்த்து எந்த குரலும் கொடுக்க முடியாது. அந்த எஜமானர்கள் என்ன செய்யறாங்களோ, அது கொலையா இருந்தாலும் கொள்ளையாக இருந்தாலும் என்ன விதமான மானபங்கமாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்துல அவங்க இருந்தாங்க. நம்பர் 2 என்னன்னு சொன்னாமா, அவர்கள் அவங்க வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை.
பொதுவாக நம்ம என்ன செய்வோம்னா, நம்ம கஷ்டப்படுறோம், நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும், அடுத்த ஸ்டேஜ் நல்லா இருக்கணும், நமக்கு எந்த சொத்து கிடையாது. உலக ரீதியா பார்த்தா கூட, நம்ம பிள்ளைங்க நல்லா சொத்து சொத்து சுகத்தோட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு பாடாத பாடுபட்டு நம்ம சொத்து சேர்த்து நம்முடைய குழந்தைகள நல்லா வைப்போம். எனக்கு கல்வி கிடைக்கல, என் பிள்ளைக்கு கல்வி கிடைக்கணும். எனக்கு ஓத தெரியாது, நான் முயற்சி பண்றேன், என் புள்ள பெரிய ஓதுறதுல பெரிய ஆளாகணும். இப்படி தனக்கு கிடைக்காத விஷயங்கள் தன் சந்ததிக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக ஒரு முன்னேற்றம். அதுக்காக பாடுபடுவாங்க. தன் வாழ்க்கையிலேயே இப்படியே என் வாழ்க்கை கழிஞ்சிடக்கூடாது. என் வாழ்க்கையில இன்னும் அடுத்தடுத்த முன்னேற்றங்கள் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது பெரிய இழிவு நிலை அவங்க மேல என்னன்னா, அவங்களுக்கு எந்த முன்னேற்றமும் கிடையாது. அவங்க வாழ்க்கையிலயும் முன்னேற்றம் கிடையாது. அவங்க என்னதான் உழைச்சாலும் உழைக்கிறதெல்லாம் அடிமைகளுடைய சம்பாத்தியம் எல்லாம் எஜமானருக்கு சொந்தம். அவங்களுக்கு கிடைக்கிறதெல்லாம் அந்த கீரை, பருப்பு, வெங்காயங்கிற உணவு மட்டும்தான். அது எதுக்கு? அதுவும் இலவசமா குடுத்துற அந்த சாப்பாட்ட மட்டும் சாப்பிட்டு உயிர் வாழணும் அவங்க. ஏன்னா அவங்களுக்கு வேலை செய்யறதுக்கு இவங்க வேணும். எஜமானர்கள் வேலை செய்யறதுக்கு இவங்க வேணும். அதனால பருப்பையோ, வெங்காயத்தையோ, கீரையோ, மீனோ எதையோ ஒண்ண கொடுத்து நீங்க சாப்பிட்டு உயிர் வாழுங்க. இது மட்டும் தான் அவங்களுக்கு கிடைக்குமே தவிர, அவங்க வாழ்க்கையில அதுலருந்து மிச்சம் பண்ணுவோம் பணத்த. நம்ம பிள்ளைகள படிக்க வைப்போம். நம்ம பிள்ளைகள பெரிய ஆளாக்குவோம். எதுவுமே கிடையாது. முன்னேற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கை. இதத்தான் இந்த ஆயத்துல வந்து மஸ்கனான்னு அல்லாஹ் சொல்றான் அப்படிங்கிறாங்கம்மா. மஸ்கனா அப்படிங்கிறது மசக சகன. அதனுடைய அடிப்படை வந்து சகன. சகனனா என்ன அர்த்தம்னா, ஒரு இடத்துல அப்படி தங்கிடுறது. சகன வசித்தல், தங்கி விடுவது. இதுலயே மிஸ்கீன் அப்படிங்கிற வார்த்தைக்கு அடிப்படையும் இந்த சகன தான். மிஸ்கீன்னா என்னன்னா ஏழ்மை நிலை. ஏழ்மை நிலையிலேயே தங்கி விடுவது மஸ்கனா. அவர்கள் மீது விதிக்கப்பட்டிருந்தது. இந்த குர்ஆன் ஆயத்திலேயே அதான் சொல்றான். அவர்கள் மீது ஏற்கனவே விதிக்கப்பட்டிருந்த அந்த நிலைமை எப்படின்னா, அவங்களுக்கு அது தவிர முன்னேற்றம் கிடையாது. 2வது கொடுமை அவங்களுக்கு நடந்துட்டு இருந்தது. 3வது கொடுமை, அந்த கொடுங்கோல் அதிபன் ஃபிரௌனுடைய கொடுங்கோன்மையினுடைய பாதிப்புக்குள்ளாகக்கூடிய மக்கள். அவனுடைய என்ன கொடுமை பண்ணாலும் அதை அந்த அத்தனை பாதிப்புக்கும் இவங்க உள்ளாவாங்க. அது என்ன விதமான கொடுமைகளாக இருந்தாலும் அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டுதான் தீர வேண்டும். இது கொடுங்கோன்மை அரசாளக்கூடியவன் ஒரு கொடுங்கோன்மையாக அடக்குமுறை செய்யக்கூடிய ஒரு மோசமான ஒரு அரசனுக்கு கீழே வாழக்கூடிய எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் தான். இந்த 3மே அவங்க மேல ஏற்கனவே இருந்துச்சு. அந்த ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலையில தான் அவங்க இருந்தாங்க. அதுல இருந்து அவங்கள காப்பாத்துறதுக்காக இவ்வளவு அற்புதங்கள் செஞ்சு கூட்டிக் கொண்டு வந்து அவர்களுக்கு உயிர் வாழ்வதற்கு மண்ணு சல்வாவ சுதந்திரமா அல்லாஹ் கொடுக்குறான். அவங்க எங்க இருந்தாலும் சுதந்திரமா இருக்காங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்கல்லம்மா, சிறைக்குள்ள போன உடனே நான் வெளியில வந்து அடிமை அவங்க. அவங்களுடைய எஜமானர் வீட்ல. எஜிப்ட்ல அடிமையா இருந்தாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க. அவங்களால ஒரு அடிமையுடைய உண்மை நியாயமானவங்க தான் அடிமையா இருக்கோம்னா, அத தாண்டி நடக்கிறதும் ஒரு குற்றம்னு நினைச்சு அதிலே நிலையில இருப்பாங்க. ஆனா சிறைக்குள்ள வந்ததுக்கு பின்னாடி அவங்க சொன்னாங்க, நான் சிறைக்குள் சுதந்திரமாக இருக்கிறேன். தாவாவே சிறையில தான் பண்ணாங்க அவங்க. ஏகத்துவ தாவாவே அவங்க சிறையில தான் பண்ணாங்க. ஏன்னா அத செய்றதுக்கு அவங்க ஒரு அடிமையாக ஒருத்தர் வீட்ல இருக்கும் பொழுது அவர்கள் சொல்றதுக்கு தான் கட்டுப்பட வேண்டி வரும். ஆனா சிறைக்குள்ள வந்த பிறகுதான் அவங்க தாவாவே பண்ணாங்க. சுதந்திரம் என்பது ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம்மா. அப்போ அந்த சுதந்திரத்தை இழந்த மக்களாக அவங்க இருந்தாங்க. ஆனா இப்பவும் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அடிமைத்தனத்துல நாங்க இருந்தப்போ கிடைச்ச எங்களுக்கு அந்த மாதிரி பொருட்கள் தான் வேணும். இந்த கோதுமை, வெள்ளரிக்காய், கீரை இதுக தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அல்லாஹு அக்பர்! எப்படி பெயர் சொல்லி கேட்குறாங்க பாருங்க. பக்லிஹா கிரீன்ஸ் கீரைகள், கிசாயிஹா வெள்ளரிக்காய், அகசிகா பருப்பு, பசலிகா இதெல்லாம் எங்களுக்கு வேணும். வெங்காயம் வேணும் எங்களுக்கு. இந்த ஜாமானெல்லாம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படிங்கிற வார்த்தை இருக்குல்லம்மா, ஃபூமிகா அப்படின்னு சொல்றது பூமி விளைவிக்கின்ற பூண்டு. இங்க நல்லா கவனிங்களேம்மா, அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்ததோ அன்சல்னான்னு சொல்றான். பூமி விளைவிக்கல. வானத்திலிருந்து இறக்கி குடுத்தான். ஆனா இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, எங்களுக்கு பூமி விளைவிக்கிறத குடுன்னு கேட்குறாங்க. அல்லாஹ் மேலானத கொடுத்திருக்க, கீழானத அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இதுல வந்து கோதுமைங்கிறது குறிக்கக்கூடிய ஃபூம் அப்படிங்கிற வேர்டுக்கு தஃப்சீர் ஆசிரியர்கள் வித்தியாசமான கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. சில பேர் பூண்டு அப்படிங்கிறாங்க. இன்னும் மற்றவங்க எல்லாரும் இது வந்து கோதுமை, ரொட்டி தயாரிக்க பயன்படக்கூடிய தொலி நீக்கப்பட்ட மணி கோதுமையை குறிக்கும் அப்படிங்கிறாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இதுல இடம்பெற்றிருக்கக்கூடிய ஃபூம் வந்து ஃபூமுக்கான விளக்கத்தை சொல்றாங்க. அவங்க அதுக்கு கோதுமை அப்படின்னு பதில் அளிக்கிறாங்க. இதுக்கு இந்த ஃபூம்ங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு அவங்கள்ட்ட கேள்வி கேட்ட அந்த மனுஷரை நோக்கி ஒரு கவிதையும் சொல்லி காமிக்கிறாங்கம்மா. உஹைஹா பின் அல் ஜுரை
அல் ஜுலா அப்படிங்கிற ஒரு கவிஞர் சொல்லியிருக்காங்க, மதினாவுக்கு வந்த மக்களில் ஃபூம் பயிரிட தேவையற்றவனாக நான் ஒருவன் தான் இருந்தேன். அது கோதுமை பயிரிட தேவையில்லாத நிலைமையில நான் தான் இருந்தேன். ஒரு கவிதை படிக்கும் பொழுது அங்க கோதுமைங்கிற வார்த்தைக்கு ஃபூம்ங்கிற வார்த்தையை தான் உபயோகப்படுத்தியிருக்காங்க. அதனால ஃபூம்ங்கிறது அவங்க கோதுமையை தான் கேட்டிருக்காங்க. எவ்வளவு அளவுக்கு அவங்க ஆய்வு பண்ணியிருக்காங்க பாருங்கம்மா ஒவ்வொரு வார்த்தையுமே. அல்லாஹு அக்பர். ரொட்டி சுட பயன்படக்கூடிய எல்லா தானியங்களுமே ஃபூம்னு சொல்லலாம் அப்படின்னு கத்தாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்கம்மா. பொதுவா ரொட்டி சுடுறதுக்கு நம்ம வந்து அரிசி மாவு, நம்ம ஊர்லயே அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல. அரிசி மாவு யூஸ் பண்ணுவோம், கோதுமை மாவு யூஸ் பண்ணுவோம், இன்னும் வேற கேப்ப மாவு யூஸ் பண்ணுவோம். அது மாதிரி ரொட்டி சுட பயன்படக்கூடிய எல்லா தானியங்களையுமே ஃபூம்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, உணவாக எந்த தானிய வகைகள் உட்கொள்ளப்படுதோ அது எல்லாத்தையுமே பொதுவாக ஃபூம்னு குறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ இவங்க வந்து இத கேட்ட உடனே மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க அவங்க கிட்ட, இதெல்லாம் வேணும். கால அத்தஸ்தப்திலூன அல்லதீன ஹுவ அத்னா பில்லதி ஹுவ கைர். இதுலயும் பாருங்க, தஸ்தபுதிலு, இஸ்தபுதல அந்த ஒரு வார்த்தை தான் யூஸ் பண்ணப்பட்டிருக்குமா. நீங்க என்ன தேடுறீங்க? அவர்களுக்காக இஸ்தஸ்கா தண்ணிய தேடி குடுத்தாங்க அவங்க. எல்லாமே தேடி தான் குடுத்தாங்க. அவங்கள பார்த்து கேட்குறாங்க. தஸ்தபுதிலு, நீங்க இதையா மாத்தி கேட்குறீங்க? அல்லதி ஹுவ அத்னா பில்லதி ஹுவ கைர். ஒரு சிறப்பான ஒரு விஷயத்துக்கு பகரமாக ஒரு தாழ்வான ஒன்னையா நீங்க கேட்குறீங்க? உங்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு சிறப்பானத குடுத்துட்டு இருந்தான். இஹ்பிது மிஸ்ரன், இறங்குங்க. மிஸ்ரன் ஏதாவது ஒரு நகரத்துக்கு. ஏதாவது ஒரு நகரத்துக்குள்ள நீங்க போங்க. ஃபைன்ன லக்கும் மா சஅல்தும். அங்க நீங்க என்னென்ன கேட்கிறீங்களோ எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். நீங்க போங்க. உங்களுக்கு முதல்ல இருந்த அந்த 3 நிலைமையும் நீங்க வேண்டுறீங்களா? பரவால்ல போங்க நீங்க. நீங்க எந்த நகரத்துக்கு வேணாலும் போங்க. நீங்க என்ன கேட்கிறீங்களோ அதெல்லாம் பூமி விளைவிக்கிற எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்கம்மா. இதுல மிஸ்ரன் அப்படிங்கிற சொல் வந்து ஏதாவது ஒரு நகரம் அப்படின்னு குறிக்குது. நகரம். இத மிஸ்ருங்கிற வார்த்தை இங்க கையாளப்பட்டிருக்கிறது காரணம், எகிப்துல இருந்த மாதிரியே அவங்க இங்க வேணும்னு கேட்டதுனால தான், அதே வார்த்தை இங்க கொண்டு கொண்டு ஒரு கரியா ஒரு கிராமத்துக்கு போங்க. இல்லல் பலத் ஒரு பலதுக்கு இதுக்கு நம்ம சாதாரணமா இந்த வார்த்தைகள்லாம் அரபில உபயோகப்படும். கரியத்னா கிராமம். இந்த கிராமத்துக்கு நீங்க போங்க. உங்களுக்கு வேண்டியது கிடைக்கும்னு சொல்லியிருக்கலாம். இதெல்லாம் குரான்ல உபயோகப்படுத்த வார்த்தைகள் தான். பலத் இது வந்து நகரம்னு குறிக்கும். ஒரு பலதுக்கு போங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம். ஆனா அல்லாஹ் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தாம மிஸ்ர் உபயோகப்படுத்தினதுக்கு காரணம், இவங்க எகிப்துல இருந்த நிலைய கேட்குறாங்க. அதனால ஏதாவது ஒரு மிஸ்ருக்கு போங்க. ஆனா உங்களுக்கு அங்க இருந்த நிலைமைகள் மறுபடியும் வரும். அல்லாஹு அக்பர். அந்த வார்த்தை கையாடல் வந்து, நீங்க அதானே கேட்கிறீங்க. எகிப்து மாரியா நிலைமை தானே கேட்கிறீங்க. போங்க உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஆனா நிலைமைகளும் அப்படிதான் வருங்கிறதையும் அல்லாஹ் சொல்றான். மலிவாக கிடைக்கக்கூடிய பொருட்கள நீங்க கேட்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மூசா நபி சொல்றாங்க. அல்லாஹ் அதுக்கப்புறம் அவங்களுக்கு தண்டனை கிடைச்சதையும் அல்லாஹ் சொல்றாம்மா. துரிபத் தீர்மானிக்கப்பட்டு விட்டது. அலைஹிம் அவர்கள் மீது வில்லா வல் மஸ்கனா. வில்லா கேவலமும், வல் மஸ்கனா நான் முதல்லே சொன்ன மாரி மஸ்கனா அப்படிங்கிற வார்த்தை வந்து என்னது? அதுக்கு மேல எந்த முன்னேற்றமும் கிடையாது. அதிலேயே இருக்கக்கூடிய நிலைமை. அந்த நிலைமை. எந்த 3 நிலைமைய விட்டு அவங்க பாதுகாப்பு தேடணுங்கிறதுக்காக அவங்கள இவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்கள கண்ணியமா குடி வைக்கணும்னு மூசா நபி அழைச்சிட்டு வந்தாங்களோ, அதே நிலை அவர்கள் மீது மீண்டும் விதிக்கப்பட்டது. எவ்வளவு பேருமா! நெருப்பு வணங்கிகள், மஜூசிகள் எல்லாம் அவங்கள வந்து புக்து நஸ்ரு சங்கிலி கட்டி இழுத்துட்டு போற நிலைமைக்கெல்லாம் அவங்க ஆளானாங்க. மஜூசிகள். சங்கிலி கட்டி அடிமைகளாக அவங்க இழுத்துட்டு போய் பள்ளிவாசல்களை எரிச்சாங்க. மறுபடி கிறிஸ்தவர்களால பாதிக்கப்பட்டாங்க. மறுபடி அவங்க வந்து பல்வேறுபட்ட மக்களால இழிவு நிலைக்கு தான் தள்ளப்பட்டாங்க. வபாஉ பிகதபின் மினல்லாஹ்ன்னு வருதுமா. பாஉ அப்படிங்கிறது வந்து என்ன சொல்றாங்கன்னாமா, இப்னு கஸீர் ஆசிரியர் சொல்றாங்க, இந்த பாஉ அப்படிங்கிற வார்த்தைக்கு இந்த அப்படின்னு சொல்லி சொன்னாமா, இணைத்தல் அப்படின்னு அர்த்தமாமா. இதான் அதாவது அதாவது இணைஞ்சு வரும். அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது இதுக்கு என்ன அர்த்தம்னா, திரும்பினர் மீண்டனர்ங்கிறது அர்த்தம். இந்த அப்படிங்கிறது திரும்பினர் மீண்டனர்னு அர்த்தம். ஆனா இது சாதாரணமா வந்து தனிச்சு வராம ஏதாவது ஒரு சொல்லோட சேர்ந்து பயன்படக்கூடிய ஒரு சொல். ஏதாவது இப்போ உதாரணமா கேனலாம் எப்படி இருக்கும்னா, கேன இருந்தான். ஆனா வந்து கேன ஜைதுன் ஆலிமன். ஜைது ஆலிமாக இருந்தான்.
தனியா வராது. ஏதாவது ஒரு சொல்லோட சேர்ந்து தான் வரும். அப்படிப்பட்ட சொல் பாஅ. இப்னு கசீர் ஆசிரியர் இதுக்கு ரொம்ப அழகான ஒரு விளக்கம் குடுக்குறாங்க. அ அ குடுக்குறா அவங்க சொல்லக்கூடிய விளக்கம் இந்த பாஅ அப்படிங்கிறதுக்கு மீண்டனர், திரும்பினர் அப்படின்னு அர்த்தம். இது வந்து ஒரு ஒருமையான ஒரு வினைச்சொல். வேற ஏதாவது ஒரு சொல்லோட பயன்படுத்தப்படும், இணைச்சு பயன்படும். உதாரணமா ஒரு உதாரணம் பாஅ ஃபுலானுன் தம்பிஹி. அப்படின்னா என்ன அர்த்தம்? பாஅ ஃபுலானுன் தம்பிஹி. இன்ன ஆள் தன் பாவத்தோடு திரும்பி போயிட்டான். பாவத்தோடு திரும்பினா அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதாவது இந்த பாஅ அப்படிங்கிற சொல் ஒண்ணு நல்லத குறிக்கும், தீயத குறிக்கும். அந்த அந்த மாரி ஒரு சொல். நல்லதையோ, தீயதையோ குறிக்கக்கூடிய ஒரு சொல்லோட சேர்ந்து வரும். இது வந்து 5வது அத்தியாயம் 29வது ஆயத்துலம்மா, இது இந்த இதே மாதிரி இந்த சொல் வந்து கையாளப்பட்டிருக்க விதத்த பாருங்க. இன்னி உரீது அன் தபூஅ பிஇஸ்மி வ இஸ்மிக ஃபதகூன மின் அஸ்ஹாபின் நார். என்னை கொலை செய்வதற்குரிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பிள்ளைங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. காபில் வந்து ஆபீல வந்து கொலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில, ஆபீல்ங்கிற நல்ல சகோதரர் என்ன சொன்னாரு அப்படிங்கிறத பாருங்கம்மா. என்னை கொலை செய்வதற்குரிய பாவத்தையும் முன் நீ செய்துள்ள உன் பாவத்தையும் சுமந்தவனாக நீ மீண்டு செல்வதையே நான் நாடுகிறேன். அப்போ இந்த இடத்துல பி இஸ்மி, பாவத்தை நீ சுமந்து செல்வதையே. அப்போ இந்த உடைய சர்ஃபுகள், இந்த வினைச்சொற்கள் முழுக்க ஒரு நல்லதையோ கெட்டதையோ குறிக்கக்கூடிய இன்னொரு சொல்லோட இணைஞ்சுதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தப்சீர் இப்னு கசீர் ஆசிரியர் சொல்றாங்கம்மா. இதே சர்ஃபுக்கு வந்து ஈனா இன்ஸ்டியூட் ஆசிரியர் சொல்றாங்க, பா அல் மர் அப்படின்னு சொல்லி. இதனா என்ன அர்த்தம்னா திருமணத்தில் இணைதலாமா, திருமணத்தில் இணைதல். பா அல் மர், திருமணத்தில் இணைதல். அப்ப இணைகிறது. அப்போ இந்த இடத்துல வந்து அல்லாஹு தஆலாவுடைய கோபத்தோடு அவங்க இணைஞ்சிட்டாங்க. கோபத்துல அவங்க மீண்டுட்டாங்க. மறுபடியும் அந்த கோபம் அவங்களுக்கு சந்திச்சுக்கிட்டே தானே இருக்காங்க. இதுல மறுபடியும் அந்த கோபத்தின் பலவர்கள் மீண்டு விட்டார்கள். அந்த கோபத்தோடு அவர்கள் இணைந்து விட்டார்கள் அப்படின்னு குறிக்குது. அல்லாஹு தஆலாவுடைய கோபத்துல அவங்க மீண்டுட்டாங்க. அதாவது அல்லாஹுடைய வெறுப்பு அவங்க மேல உறுதியாயிடுச்சு அப்படிங்கிறது இந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்கம்மா இப்னு கசீர் ஆசிரியர். அடுத்தது இழிவும் வறுமையும் அப்படிங்கிறது ஏன் சொல்றாங்க? வில்லா வல் மஸ்கனா, இறைவசனங்களை மறுத்து கொண்டு நியாயமே இல்லாமல் நபிமார்களை கொலை செய்து கொண்டிருந்த மக்களாக அவங்க இருந்தாங்க. நிறைய நபிமார்களை கொலை செஞ்சாங்க. அவங்கள பொறுத்த அளவுக்குமா ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க வரைக்குமே நபிமார்கள் வரணும்னு நினைப்பாங்க. நபிமார்கள் வரும் பொழுது அவர்கள் இவங்க வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையை திருத்தணும்னு நினைச்சு உண்மையான இறைவசனங்களை சொல்லும் பொழுது உடனே கொலை பண்ணிடுவாங்க. இப்படி நிறைய நபிமார்களை அவங்க கொலை செஞ்சிருக்காங்க. ஈசா நபியை கொலை செய்ய முயற்சி செய்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்ப அது வரைக்குமே அவங்களுடைய எண்ணங்கள் அப்படிதான் இருந்துச்சு. அவங்களுடைய செயல்களும் அந்த மோசமானவையாகத்தான் இருந்தது. அல்லாஹ் அதை சொல்லி காமிக்கிறான். இவங்களுடைய இந்த நிராகரிக்கக்கூடிய தன்மையினாலையும் இவர்களுடைய அழிச்சாட்டியங்களாலையும் நபிமார்களை கொலை செய்ததன் காரணமாகவும் அவங்க மேல அந்த இழிவும் அந்த வறுமையும் சாட்டப்பட்டது. ஆணவம் இருந்துச்சுமா. சாதாரணமா ஆணவத்துக்கான டெபினிஷனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க. தற்பெருமை என்பது என்னவென்றால் உண்மையை மறுப்பதும் மக்களை கேவலமாக மதிப்பதும். இந்த குணங்கள் அவங்கள்ட்ட இருந்துச்சு. தங்களுக்கு தான் எல்லாம் தெரியும், தாங்க தான் இதை பண்ண முடியும் அப்படிங்கிற சிந்தனை அவர்களுக்குள்ளாக இருந்ததுமா. தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மறுமை நாள்ல கொடிய வேதனைக்கு 3 பேர் உள்ளாவார்கள். 1வது நபியை கொன்றவர் அல்லது நபியுடைய கையால் கொல்லப்பட்டவர். நபியுடைய கையால ஒருத்தர் கொல்லப்படக்கூடியவராக இருந்தால் அவரும் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு உள்ளானவராக தான் இருப்பாரு. அப்போ நபியை கொன்றவர் அல்லது நபியால் கொல்லப்பட்டவர். 2வது வழி தவறிய தலைவர். ஏன்னா இவரால கண்டிப்பா மக்கள் கூட்டமும் வழி தவறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். 3வது உருவப்படம் வரைபவர். இந்த மூவருக்கும் மறுமை நாள்ல கொடிய வேதனை உண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிச்சிருக்காங்கம்மா. அடுத்தது இந்த மக்கள் வந்து மாறு செஞ்சாங்க. யாழ்த்ததூன் அசௌவ கானு யாழ்த்ததூன். இந்த எழுத்ததாக்கு வரம்பு மீறி, இதுதான் வரம்புன்னு அல்லாஹ் எதெல்லாம் விதிச்சிருக்கானோ அந்த வரம்புகளை எப்பவுமே மீறிக்கொண்டே இருப்பது. அந்த வரம்புகளை மீறுவது, அஸ்வா மாறு செய்வது. அல்லாஹ் எது சொல்லியிருக்கானோ அதற்கு மாற்றமான விஷயங்களை செய்வது. இதுவும் செஞ்சதுதான் இவங்களுடைய இந்த நிலைமைக்கு கேவலமான ஒரு நிலைமை இவர்களுக்கு ஏற்பட்டதற்கு காரணம். அவர்களிடம் சிறப்பு பறிக்கப்பட்டதற்கு காரணம்.
அல்லாஹு அக்பர். இன்னைக்கு இருக்க சமுதாயத்துக்கு இதுல என்ன படிப்பினை? ஏன்னா நபிமார்களை கொலை செய்யறது, நபிமார்களை வந்து கேவலப்படுத்துவது, இதெல்லாம் இன்னைக்கு செய்ய முடியாது. என்ன காரணம்னா, நமக்கு இறுதி நபியோட நம்முடைய நபிமார்களுடைய அத்தியாயம் முடிஞ்சு போயிடுச்சு. இதுக்கு மேல வந்து நபிமார்களோ, ரசூல்களோ வரப்போறது கிடையாது. அவங்க ஹாத்தமுல் அன்பியா, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அல்ஹம்துலில்லாஹ். ஆனா, அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஒரு விஷயத்த நம்ம ஞாபகத்துல வைக்கணுமா? அல் உலமாஉ உலமாக்கள் நபிமார்களுடைய வாரிசுகளாக இருக்கிறார்கள். இன்னைக்கு அந்த உலமாக்களை துன்புறுத்தும் விஷயங்கள், துன்புறுத்தக்கூடிய நிகழ்வுகள் நமக்கு அடிக்கடி கண்கூடாக பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அவர்கள் எந்த வகையிலெல்லாம் பாதிக்கப்படுறாங்க, எந்த வகையிலெல்லாம் அவமானப்படுத்தப்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கும் பொழுது நிச்சயமாக இதுவுமே இறைவனுடைய கோபத்தை வரவழைக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கும். இதையும் பையினா ஆசிரியர் குறிப்பிடுறாங்கம்மா. அடுத்தது இதனுடைய விளைவாக அவங்க என்ன சந்திச்சாங்க அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ் யஹ்பிது அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தியிருக்கான். இது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோமா. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை சொல்லும் பொழுது 2 முறை அல்லாஹ் வந்து இதை பயன்படுத்தியிருக்கான். வகுல் நஹ்பிது யஹ்பிது அப்படின்னு 2 தடவை அல்லாஹ் சொல்லியிருக்கான். அல்லாஹ் ஏன்னா இந்த இறங்குதல் அப்படிங்கிறது என்னன்னா, அவர்களுடைய நிலை, அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த உயர்வை விட்டு அவர்கள் தாழ்த்தப்படுகிறார்கள். எதனாலன்னு சொன்னா, அந்த இடத்துல யோசிச்சு பாருங்க. அங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஏன் தாழ்த்தப்பட்டாங்க? அ அங்கேயுமே உணவு விஷயம் தான். இங்கேயுமே அதே உணவு விஷயம் தான். அங்கேயும் ஒரு குறிப்பிட்ட ஒரு உணவு மரத்துக்கிட்ட நெருங்காதீங்கன்னு சொன்னாங்க. நெருங்குனாங்க, அத உண்டாங்க. அதனால அந்த ஹுபூத் நிகழ்ந்துச்சு. அந்த இறங்குதல் நிகழ்ந்துச்சு. இங்கேயும் அதே மாரி தான் அல்லாஹ் கொடுத்த மன்னு சல்வாவ சாப்பிட்டு இருந்திருக்கலாம். ஆனா என்ன பண்ணாங்க, அவங்க எங்களுக்கு இந்த சாப்பாடெல்லாம் வேணும் அப்படின்னு இழிவானத கேட்டாங்க. அதனால தான் அல்லாஹ் யஹ்பிது மிஸ்ரன். நீங்க இறங்கி போங்க. அல்லாஹ்வுடைய நபி மூலமாக அல்லாஹ் கட்டளையிட்டுட்டான். நீங்க இறங்கி போங்க. ஏதாவது நகரத்துக்கு போங்க. இழிவும், வறுமையும் உங்க மேல மறுபடியும் சாட்டப்படும். அல்லாஹு அக்பர். அப்ப இந்த ஹுபூத் அப்படிங்கிற வார்த்தை நமக்கு 3வது முறையாக நம்ம பார்க்கிறோமா. ஏற்கனவே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறுலையும் நம்ம பார்த்தோம். அங்கேயுமே காரணம் டெம்ப்டேஷன், அதாவது நஃப்சானியத். அங்க போகக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கத கேட்க விடாம அவங்க நஃப்சு தூண்டுது. அதுகிட்ட போகணும். ஏதோ ஒரு நல்ல காரணமாகவும் ஏதோ ஒரு காரணம். ஆனா அல்லாஹ் தடுத்த விஷயத்தின் பக்கம் நெருங்க வைக்குது. வரம்ப மீற வைக்குது. அப்ப வரம்ப மீறி நப்சு வச்ச உடனே தான் அந்த இறங்குதல் நிகழ்ச்சி நடந்துச்சு. இங்கேயும் அதே மாதிரி தாம்மா. இவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த விஷயங்கள உணவை பொருந்திக் கொள்ளாமல், அந்த வாழ்க்கையை பொருந்திக் கொள்ளாம, இவங்க வரம்பு மீறி பேசியது, நடந்து கொண்டதன் காரணமாக அல்லாஹு தஆலா யஹ்பிது, இந்த இடத்துல அல்லாஹ் இத்ஹபூன்னு சொல்லலாம். இல்ல உதுஹுலூன்னு சொல்லியிருக்கலாம். இத்ஹபூ செல்லுங்கள், உதுஹுலூ உள்ளே நுழையுங்கள். அல்லாஹ் அதெல்லாம் எதுவுமே சொல்ல. யஹ்பிதுன்னு சொன்னா அப்ப இறங்கிட்டாங்க. அவங்க நிலை தாழ்ந்து தான் உள்ள போறாங்க. மறுபடியும் அவங்க மேல அந்த எல்லா விதமான பழைய கொடுமைகள் எல்லாம் சாட்டப்பட்டது. அது வந்து அஹ் தஃப்சீர் ஆசிரியர் சொல்றாங்கம்மா, அதோட முடியாம காலம் காலத்துக்கும் அந்த விஷயத்த அவங்க அனுபவிச்சாங்க. தொடர்ந்து அவர்கள் ஏனைய மக்களால அடிமைப்படுத்தப்பட்டு, சிறுமைப்படுத்தப்பட்டு, எல்லா விதமான இழிவுகளுக்கும் உள்ளாகக்கூடிய நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்பட்டதற்கு காரணம் அவர்களுடைய இந்த செயல்கள் அப்படின்னு விளக்குறாங்கம்மா. பற்றி விவிலியம் பழைய ஏற்பாட்டுல வந்த ஒரு வசனம் மத்தேயு 23:31 வந்திருக்குமா. இதையும் தப்சீர் ஆசிரியரும் மேற்கோள் காட்டியிருக்காங்கம்மா. ஆனாலும் அவர்கள் கீழ்ப்படியாதவர்களாகி உமக்கு விரோதமாக கலகம் பண்ணி உம்முடைய நியாய பிரமாணத்தை தங்களுக்கு புறம்பே எறிந்துவிட்டு தங்களை உம்மிடத்தில் திரும்பும்படி அவர்களை திடசாட்சியாக கடிந்து கொண்ட உம்முடைய தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டு கோபமூட்டுகிற பெரிய அக்கிரமங்களை செய்தார்கள். நெகேமியா 9:26. புதிய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டிருக்கு, தீர்க்கதரிசிகளை கொலை செய்தவர்களுக்கு புத்திரராக இருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நீங்களே சாட்சியாக இருக்கின்றீர்கள். இன்னொரு விஷயம் இதில் நம்ம கவனிக்கணுமா, இது எதுவுமே வந்து நம்முடைய மக்கள் இருக்கக்கூடிய அரபுகளுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. அவங்க உம்மி சமுதாயம். அவங்களுக்கு எந்த வேதத்துல இருக்கிறது தெரிய வாய்ப்பு இல்லை. 1வது. 2வது, வேதத்தை வந்து குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்துக்கு சொந்தமாக்கி கொண்ட மக்கள் தான் யூதர்கள். இன்னைக்குமே நம்ம பார்க்கலாமா, நம்ம மாற்று மத சகோதரிகளை பார்க்குறப்ப நாங்க கேட்கக்கூடிய கேள்வி, நீங்க உங்க மார்க்கத்துல இருக்கிறீங்க, உங்க வேதத்துல சொல்லப்பட்ட ஏதாவது விஷயத்த எங்களுக்கு சொல்லுங்க. அவங்களுக்கு தெரியாதுமா. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நாங்க ஏதாவது வேணும்னா நாங்க எங்கள்ல உள்ள குருமார்களை கூப்பிட்டு நாங்க வந்து ஓதிக்கிருவாங்களே தவிர நாங்கள்லாம் எங்களுக்கெல்லாம் வேதம் கத்துக் கொடுக்க மாட்டாங்க. எங்களுக்கு தெரியாது. அப்பதான் சொல்றோம். அப்போ அப்படி வந்து குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் அந்த வேதம் இருக்கும். அது யூதர்கள் அதுல வந்து ரொம்ப எல்லார்ட்டையும் வேதத்தை வந்து பரப்பி எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனையில அவங்க இல்ல. வேதம்ங்கிறது இறை வார்த்தையா இருந்தா அது ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்குள்ளமா வேணும். அது கொடுக்கல. அவங்க தனக்குள்ள மட்டும் வச்சு கொள்ளக்கூடியவர்களாக இருந்தாங்க. அப்போ அந்த விஷயங்கள் எதுவுமே அரபுகளுக்கு தெரிய வாய்ப்பு இல்ல
அல்லாஹு தாலா அதை வெளிப்படுத்தினா, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், என்ன செஞ்சதுனால அவர்கள் இந்த நிலைமைக்கு ஆளானாங்க அப்படிங்கிற விஷயத்த அல்லாஹ் வெளிப்படுத்தியிருக்கான். குரான்ல கூட அல்லாஹு தாலா கண்ணியமா தான் வெளிப்படுத்தியிருக்கான். ஆனா அவர்களுடைய வேதங்கள்ல இது ரொம்ப ரொம்ப அவர்கள் செய்த அழிச்சாட்டியங்கள் புள்ளி விவரம் காண்பிக்கப்பட்டு இதை விட மிகவுமே மோசமான முறையில் சித்தரிக்கப்பட்டிருக்கு. வல்லாஹு ஆலம், அல்லாஹ் அறிஞ்சவனாக இருக்காமா. ஒரு சமுதாயத்தினுடைய அழிவின் காரணங்களை நமக்கு அல்லாஹ் இதுல பட்டியல் போட்டு காமிச்சிட்டு இருக்கான். அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். மாஃபி அமானில்லா. இதுல நம்ம சமுதாயத்துக்கு தேவையான மிகப்பெரிய படிப்பினைகள் இருக்கு. நம்ம சமுதாயத்தை நீங்க கணக்குல எடுத்துட்டு இருந்தீங்கனாலும், ஆரம்பத்துல நம்முடைய சமுதாயத்தினுடைய வெற்றி எப்படி வந்துட்டே இருந்துச்சு. அதற்கு பிறகு இதுல யார் கையில இது மாறுச்சு. மாறுன காலத்துல நம் நிலைமை எப்படி இருந்துச்சு. அதையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம் நாட்டவே எடுத்துக்கிட்டே வந்தோம்னா கூட முழுக்க முழுக்க இஸ்லாமிய ஆட்சி 100 வருஷ காலம். மாஷா அல்லாஹ். அதுக்கப்புறம் அது ஏன் திருப்பிப்பட்டது? அந்த நேரத்துல என்ன விதமான நிலையில இந்த மக்கள் இருந்தாங்க, இஸ்லாமியர்கள் இருந்தாங்க. அவர்களுடைய நிலைமை மாற்றப்பட்டு, அவர்கள் இன்னைக்கு முகலாய சாம்ராஜ்யத்தினுடைய மிக கட்டடங்கள் எல்லாம் உலக அளவுல சுற்றுலா தலங்களாக இருக்கு. உள்ள போறதுக்கு டிக்கெட் போட்டு உள்ள போறாங்க. பெரும் பெரும் கோட்டை கொத்தளங்கள், பெரும் பெரும் உலக அதிசயங்களாக இருக்கும் பொழுது, அந்த சாம்ராஜ்யத்தினுடைய ஒரு வாரிசு, ஒரு பெண் அரசாங்க படி சாப்பிட்டு கொண்டு தகர கொட்டகையில குடியிருக்கிறாங்க. இந்த நிலைமைகளை யோசிச்சு பார்க்கும் பொழுது, நிலைமைகள் மாறியதற்கு என்ன காரணம்? நம்மகிட்ட என்ன குறை இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம யோசிச்சு பார்க்கணுமா? நம்மகிட்ட அடக்குமுறை செய்யக்கூடிய ஆளுமைகள் வரக்கூடிய சூழ்நிலை வரும் பொழுதும், நாம அந்த ஆளுமைகள குறை சொல்லாம, நம்மகிட்ட என்ன குறை அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கிறதுக்கு, இந்த யூத வரலாறுகள் எல்லாம் ஒரு நல்ல ஒரு முன்மாதிரிகளாக இருக்குமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கும் விஷயங்கள் இது நல்படிப்பினை பெற்றுக்கொள்ளக்கூடிய தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.